எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய மனைவி குறித்து சிவகுமார் அவர்கள் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளாத பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒவ்வொருத்தருடைய மனதையும் இப்போ உலுக்கி இருக்குது. சிவகுமார் அவர்கள் பாரதி ராஜாவுடைய மனைவி குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, எதனால் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் சரி தமிழக மக்களும் சரி இந்த அளவுக்கு கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. சிவகுமாருடைய முழு தகவலை பற்றியும் பாரதி ராஜா குடும்பத்தை பற்றி சொன்ன விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பாரதி ராஜா மனைவி குறித்தும் மகள்கள் குறித்தும் சிவகுமார் சொன்ன விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 84 வயதில் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிட்டாரு. சரியா ஒரு வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் பாரதி ராஜா அவர்கள் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தார். இத்தனைக்கும் பாரதி ராஜா அவர்களுடைய நிறைய படங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் இறந்து போயிட்டார். எப்போ அவருடைய மகன் இறந்து போனாரோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இவரால் அந்த வலியை தாங்கி கொள்ளவே முடியல. இவரை விட்டு எல்லாருமே பிரிந்து போயிட்டாங்க. மனிதன் 84 வயதில் தனியாக இருந்திருக்கிறாரு. அவருடைய ஒரே கவலை என்ன அப்படின்னா, தன்னுடைய மகனை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரே கவலை தான். அந்த கவலையே அதிகமாகி உடலில் எந்த கோளாறு இல்லைனாலும் மனதில் மிக பெரும் அளவுக்கு கவலை இருந்ததுனால உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் 3 மாதங்களுக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்டார். அவரால் முன்னேற்றப்பட்ட நடிகைகள் அனைவருமே பாரதி ராஜா அவர்களை மருத்துவமனையில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக ராதிகா அவர்கள்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவரை பார்க்க அவருடைய மனைவியோ மகள்களோ அங்கே வரவே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப சரியா ஜூன் 10ஆம் தேதி காலையில் இறந்து போயிட்டார். அதற்கு முன்னாடி நாள் இரவு கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சாகிறது கூட எனக்கு கவலையாக கிடையாது, ஆனால் நான் சாகும்போது என் கூட என் மகன் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு கவலையாக இருக்குது. நான் சாகிறதுக்கு முன்னாடியே அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற நினப்பு மட்டும்தான் எனக்கு வந்து மிக பெருமளவுக்கு கவலையாக இருக்குதே தவிர நான் சாகிறது எனக்கு கவலையாக கிடையாது. என் பையன் இப்போ என் பக்கத்தில் இருந்தால் இப்போ என்னை விட ஒரு சந்தோஷமான மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் சாவை விட ஒரு பெரிய வலியை கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அவன் எனக்கு கூட இருந்தால் என்னை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது இந்த உலகத்தில். ஆனால் அவன் இல்லாததுனால இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் ஜூன் 9ஆம் தேதி இரவு அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவர் மரணமும் அடைஞ்சிட்டாரு ஜூன் 10ஆம் தேதி காலையில். அவருடைய இறுதி சடங்கு அப்போ சீமான் அவர்கள், ராதிகா அவர்கள் மற்றும் கங்கை அமரன் அவர்கள் போன்ற எல்லாருமே அவருடைய சொந்த குடும்பத்தினர் மாதிரி அவருக்கு அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டாங்க. ஆனால் அவருடைய சொந்த குடும்பத்தினரான அவருடைய மனைவிகளோ மகள்களோ அவங்க ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் அங்கே வந்தது எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிச்சு. இப்படி இருக்கிறப்ப கோபம் கொண்ட கங்கை அமரன் என்ன பண்ணார்னா, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு பாரதி ராஜாவுடைய மனைவியை பார்த்து டைரக்டாக கேட்ட விஷயங்கள்லாம் சமூக தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிறப்ப பல உண்மைகள் அதன் பிறகு தான் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி இருக்கிறப்ப இது குறித்து பாரதி ராஜாவுடைய நெருங்கிய நண்பர் சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா உலகத்திலே அதிக அன்பு வச்சது அவருடைய மகன் மட்டும்தான். அவருடைய மகன் இருக்கிற வரைக்கும் பாரதி ராஜாக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. பாரதி ராஜாக்குள்ள எப்பயுமே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவருடைய மகன் எப்போ இறந்து போயிட்டாங்களோ அவருடைய மனைவியாகட்டும் மகள்களாகட்டும் சொத்துன்னு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அலைஞ்சாங்க. அவர் செத்து போனதுக்கு அப்புறமும் அந்த சொத்து பின்னாடியே அலைஞ்சாங்க. அன்னைக்கு இறுதி சடங்கு அன்னைக்கு கூட பாரதி ராஜாவுடைய மகள் அவங்க மருமக கிட்ட சொத்து கேட்டு சண்டைக்கு போயிட்டாங்க. அந்த மருமக கூட பார்த்தீங்கன்னா வந்து மனோஜுடைய மனைவி அவ்வளோ தங்கமான பொண்ணு, அவளுக்கும் குழந்தைங்க இருக்குது இல்லை. ஆனால் பாரதி ராஜாவுடைய மகள் இறுதி சடங்குல போய் சொத்துக்கு சண்டை போடுறாங்கன்னா பாரதி ராஜா உயிரோடு இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவை கிடையாது, நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருக்கிறாரு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.